ஆசை வருவதற்கு மனம் காரணம். இந்த மனம் எதிரான துன்பத்திற்கு காரணம். ஒவ்வொரு இலவச இணைப்புக்கு பின்பும் துன்பம் இருக்கிறது. இன்றைய நிகழ்வு கொஞ்சம் விசித்திரமானது. ஒரு அண்மையான கட்டுரை அண்மையில் படித்தேன். ஆசைக்கு எல்லை உண்டு. நான் சொன்ன சொற்றொடர் என்ன? நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம், எம்பி குதித்தால் நிலவுக்கு இன்முத்தம் தந்து விடலாம். ரெண்டுமே முரண்பட்டது. ஒன்று நதி, இன்னொன்று விண்ணு. முடியும். எப்படி? நம்பிக்கை, ஃபெய்த். அதுக்கு என்ன வேணும்னா ஆசை குறை. ஆசை வேண்டாம்னு சொல்ல, ஆசை குறை, ஒரு எல்லையோடு நிறுத்து. நல்லா பாருங்க, வள்ளுவன்ட்ட ஒரு குறள் உண்டு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படி, படிக்க வேண்டியதை படி, குற்றமற படி, படித்தபடி நில்லு. படித்த பண்புடைய நம் தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், பிரபந்தம் படிக்கிறோம். ஆனால் மனசு சொல்கிறத கேட்குதா? இல்லை, இன்னும் வேணும் 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 வேணும். நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். அந்த கட்டுரை எழுதுகிறாங்க. ஆனால் துன்பத்தினுடைய திறவுகோல் எதிரானா மனம் தானா? ஆசை வருவதற்கு மனம் காரணம். இந்த மனம் எதிரானா துன்பத்திற்கு காரணம். அப்போ என்ன வேணும்? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். சமயம்ங்கிறது ஒரு பெரிய தோட்டம் போல். அது பல்வகை செடி இருக்கும். அதில் பூ பூத்து காய் காத்து கனி கட்டுற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கணும். இருக்கிறது இல்லை. வச்சோன்னே தோட்டத்தில் பூ வரணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம சமயத்தில் கடவுள் நமக்கு அள்ளி கொட்டணும்னு நினைக்கிறோம். ஆசைக்கு எல்லை உண்டா? எல்லை இல்லை. எப்படி? சாதாரண விஷயம் சொல்கிறேன். அது ஆண் பெண் பால் பாகுபாடே கிடையாது. கடைக்கு போகிறோம், துணி கடைக்கு 50 சட்டையை பார்க்குறோம். 51ஆவதாக ஒரு சட்டையை எடுக்கிறோம். அது கண்ணாடியில் போட்டு பிடிச்சின்னு பில்லுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் ஒரு சட்டை போட்டிருக்காரு. இது நீங்கள் எடுத்துட்டீங்களான்னு கேட்குறோம். ஏன்? இதுக்கு பதிலாக அதை எடுத்தால் பரவாயில்லையான்னு மனசு நினைக்கிது. இது உண்மையா இல்லையா? அப்படியே பெண்கள் பகுதிக்கு வாங்க. நீங்கள் 100 புடவையை அலசி ஆராய்ந்தாலும் 101 ஒன்றை கட்டியிருந்தாலும் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் கட்டிட்டு வர்றதை பார்த்து இந்த குஞ்சலம், இந்த புட்டா, இந்த பார்டர் எங்கே எடுத்தீங்க நீங்கள்? இது மாதிரி இங்கே கிடைக்குதா? எப்போ? 100க்கு பிறகும் 101 எடுத்து தேர்வு செய்த பிறகும் இன்னொன்று மீதே மனம் செல்கிறது என்றால் மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு. அற்புதமாக அந்த கட்டுரையில் எழுதுகிறாங்க. வெறி நாய்க்கள். நம்ம இன்றைக்கு ஊடகத்திலே பார்க்குறோம்ல, தெருவில் சில வெறி நாய்க்கள் தரிகட்டு அடைந்து தவறான செயல் செய்வது போல, தரிகட்டு அடைந்து தவறான செயல் செய்வது போல இந்த பொறிகளை அடக்க வேண்டிய மனிதர்கள் அது வெறி நாய்க்கள். தரிகட்டுன்னா பொறி நாய்கள் இருக்குல்ல, இந்த ஐம்பொறி, அதை அடக்காமல் நம்ம வெறி கொண்டு செயல்படுறதுனால என்னென்னா துன்பம் அதிகமாக வருது. நம்ம எல்லாத்துலேயும் இலவச இணைப்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு இலவச இணைப்புக்கு பின்பும் துன்பம் இருக்கிறது. சில பேர் கேளிக்கை விடுதிகளுக்கு போகணுங்கிறான். சில பேர் வேறு வேறு விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறான். அத்தனைக்கு பிறகும் சில பேர் உடல் தலைவலிக்குங்கிறதான், உடல் ஒத்துக்கலை, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்கிறான், உடம்பு சுருங்கி போச்சுங்கிறான். ஏன்? என்றைக்கோ செய்த சில இன்பத்தின் தவறுகள் நமக்கு துன்பத்தை தானே கொண்டு வந்து வைக்கிறது. எப்போது ஒருவன் ஆசைக்கு எல்லை வைக்கிறானோ அப்போதுதான் துன்பத்திலிருந்து விடுபடலாம். எப்படி? பட்டினத்தார் வரார். ஒரு இறந்த வீடு. இறப்புக்கு முன்பு எல்லோரும் அழுகிறார்கள். இவர் அழுது உழுந்து புரண்டு எல்லாம் செய்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் பயந்து போனார்கள். ஞானியே, ஞான குருவே, இவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க பட்டினத்தார்கிட்ட. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் அவருக்காக அழுகவில்லை, உங்களுக்காக அழுகின்றேன். செத்த பிணத்திற்காக சாகப்போகின்ற பிணம் அழுவதை எண்ணி அழுகிறேன். இந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். இதுதான் வாழ்வியல். செத்த பிணத்திற்காக சாகப்போகும் பிணம் அழுவதை நினைத்து அழுகின்றேன். மரணம் என்பது இந்த மண்ணில் எழுதப்பட்டது. ஆனால் அதற்கு மனம் ஒரு எல்லைக்குள் இருந்தால் துன்பம் துயரம் இல்லாமல் நிறைவாக நிம்மதியாக போகலாம். எப்படி? வள்ளலார் வழியில், புத்தர் வழியில்,
நம் நடைபெறணும் அப்படின்னா மனசை சமநிலையில் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணு? இரக்கம் காட்டு, மனிதநேயம் கொள், வழிபாடை செய், அமைதி தியானம் பழகு, அடுத்தவனுக்கு தொண்டு செய். இதுதான் ஆனந்தத்தின் திறவுகோல். அதை அடை, ஆசையை எல்லையோடு நிறுத்து, ஆனந்தம் பிறக்கும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.